வணக்கம் தலைமையிலே. 2 தினம் முன்னால ஒரு இஸ்லாமிய எம்பி அசாதுதீன் ஓவைசி மக மிகப்பெரிய பிரிவினைவாத சக்தி அவன் ஒரு சர்ச்சைக்குரிய பேட்டியை கொடுத்தான். அது எனக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்து நிச்சயமா தெரிஞ்சுக்குங்க. அவன் என்ன சொன்னான்னா, வரும் காலங்களில் ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் இந்தியாவை பிரதமராக ஆட்சி செய்வார், ஆனால் அதை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்ற ரீதியில் அவன் பேசியிருந்தான். ஆட்சி செய்ய முடியும்னு நான் பேசலை, ஆட்சி செய்வார் அப்படின்னு அவன் பதிவை கொடுத்துருந்தான். இவன் சொல்றது பார்த்தீங்கன்னா, அவன் உயிரோடு இருக்க மாட்டான், அவனுடைய இன்னைக்கு வயசு 50 சில்லற. அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு 30 வருஷம் 20 வருஷம் கழித்து இந்தியா ஒரு இஸ்லாமிய பெண்ணால் ஆட்சி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசியிருந்தான். இது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து. அவனுடைய இருப்பிடத்தை நோக்கி எல்லோரும் பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு அறிவில்லாத அரசியல்வாதிகள் இப்படி பிரிவினைவாதம் பேசி மக்களின் பார்வையை தங்கள் பக்கம் திசை திருப்புவாங்க. இது அறிவில்லாதவன் பண்ற வேலை. அறிவுள்ளவன் மக்களை நேர்த்தியான வழியில் நடத்தி செல்வான். ஆனால் அதை தாண்டி இதில் ஒரு ஆழமான உண்மை உங்களுக்கு புலப்படும். அவன் ஆள் மனதில் என்ன சிந்தனை ஓடிட்டு இருக்குன்னா, இந்த இஸ்லாமிய பிறப்பு விகிதம் இந்தியாவில் அதிகமாக இருக்கு, பொது சிவில் சட்டம் இல்லை, நாங்கள் அதை பயன்படுத்தி எங்களுடைய இந்த மக்கள் தொகை மிக அதிகரிக்கும், அதனால இஸ்லாமிய ஆட்சி மலரும் அப்படிங்கிறத அவனுடைய ஆள் மனசுல இருக்கிறத இவனுடைய இந்த சர்ச்சைக்குரிய பேட்டி வெளிப்படுத்தியது. இதுக்கு இங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்வினையை பார்க்க முடியல. ஆனால் வட மாநிலங்களில் அதிகமான எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்காங்க. ஏன்ட்டா என்ன கேட்டால் எனக்கு ஒரு சிந்தனை வரும். ஒரு ஆட்சி திறன் மிக்க, ஒரு பேச்சாற்றல் மிக்க, செயல்திறன் மிக்க ஒரு இஸ்லாமிய பெண் இந்த இந்திய மக்களை மொத்தமாக கவர்ந்து அதன் மூலமாக வாக்குகள் பெற்று ஆட்சி செய்வார் என்றால் எந்த வித பிரச்சனையுமே இல்லை, எல்லோருமே ஏற்றுக்கொள்வோம். அதே சமயத்தில் நம்ம ஆழ்மனதில் இருக்கு, மக்கள் தொகை வேகமாக இந்துக்களை தாண்டி கிறிஸ்துவர்களை தாண்டி இங்கே இஸ்லாமிய மக்கள் வேகமாக பெருகிறார்கள், அதனால் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொல்றது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இன்னைக்கு வரைக்கும் பெரிதும் எதிர்பார்த்த பொது சிவில் சட்டம் இந்தியாவில் இப்போ வரைக்கும் வரல. இந்த ஆட்சி வந்த புதுசுல, பாரதிய ஜனதா ஆட்சி வந்த புதுசுல அநேக மாறுதல்களை புரட்சிகளை செய்தார்கள், ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் தற்சமயம் அந்த அளவுக்கு ஒரு அதிரடி நடவடிக்கை ஒண்ணுமே இல்லை, ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஆட்சிகள் போயிட்டு இருக்கு. இந்த பொது சிவில் சட்டம் எப்பொழுதோ வந்திருக்கணும். சரி, அந்த பொது சிவில் சட்டம் வராட்டி கூட பரவாயில்ல, மக்கள் பிறப்பு விகிதம் எல்லோற்றுக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு தனி சட்டமாவது கொண்டு வந்திருக்கணும். அது இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற பாகுபாடு இல்லை, அனைவருமே ஒன்றுதான், அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான், அனைவருக்கும் 2 குழந்தைகள் மட்டும்தான் அனுமதி, அதுக்கு மீறுபவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை, அந்த ஒரு தனிப்பட்ட சட்டத்தையாவது இந்தியாவில் கொண்டு வந்திருக்கணும். அது இல்லாததின் விளைவுதான் ஒருவன் இப்படி பேசலாம். ஒரு சவுதி அரேபியாவில், ஒரு குவைத்தில், ஒரு பாகிஸ்தானில், ஒரு ஆப்கானிஸ்தானில் போய் அங்கே இருக்க ஒரு ஹிந்து இப்படி எப்படி இங்கே இருக்கான் ஓவைசி போல் அங்கே இருக்க ஒரு ஹிந்து இந்த சம்பந்தப்பட்ட நாடுகளில் வரும் காலங்களில் ஒரு நெற்றியில் திலகமட்ட ஹிந்து பெண் ஆட்சிக்கு வருவார்னு அவன் பேசுறதா கற்பனை கூட பண்ண முடியாது. அவன் பேச வேண்டாம், பேசுறதா கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரே ஒரு நாடு இந்தியா, அது ஹிந்து மக்கள் அதிகம் வாழும் நாடு, அதையுமே இப்படி இனப்பெருக்கத்தால் நாங்கள் அதிகமாகி இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்றது நம்ம கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அரசுகள் இதை விடுவது, இவனை போன்ற பிரிவினை சக்திகளை அனுமதிப்பது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எனக்கு இந்த ஓவைசிலாம் ஒரே ஒரு கேள்விதான், ஆட்சிக்கு வருவதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு இஸ்லாமிய பெண், நிர்வாக திறன்மிக்க பெண் ஆட்சிக்கு இன்னைக்கு கூட வரலாம், எந்த வித தடையுமே இல்லை. இன்னைக்கு பிரதமர் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து
இந்த நல்ல காரியங்கள் நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு ஹிஜாப் அணிந்த பெண் இங்கே ஆட்சிக்கு வரலாம், தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் ஓவைசிக்கு ஒரு கேள்வி. நாட்டை ஆள்வது இருக்கட்டும், அவங்க முதல்ல உன் வீட்டுக்குள்ள உனக்கு நிகரான சுதந்திரத்தை, ஆட்சி செய்யும் திறமையை அவங்களுக்கு நீ முதல்ல கொடு. உன் வீட்டில் இருக்க உன்னுடைய அம்மா, உன் மனைவி, உன் பிள்ளைகளுக்கு உனக்கு உண்டான உரிமையை முதல்ல கொடுறா ஓவைசி. அப்புறம் நீ நாட்டையெல்லாம் பாரு. அவ்வளோ வேண்டாம். ஒரு கடவுளை வழிபடும் இடம், எல்லாரும் ஒண்ணுதாங்க. அந்த கடவுளின் சந்நிதிக்கு முன்னால ஆண் அல்ல, பெண் அல்ல, குறைபாடு உள்ளவர்கள் அல்ல, திருநங்கைகள் அல்ல, எல்லோரும் ஒண்ணுதான். அதை போன்ற இடத்துல உன்னுடன் உனக்கு சமமாக கடவுளே எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் நன்றி செலுத்தும் விதமாக அந்த பெண்களுக்கு முதல்ல அந்த சுதந்திரத்தை கொடு. அதெல்லாம் செய்ய முதல்ல. அதுக்கப்புறம் ஆட்சி செய்வது பற்றி யோசிக்கலாம். உனக்கு இணையான கல்வியை உங்களுடைய பெண்களுக்கு நீ முதல்ல கொடு. உனக்கு இணையான வேலை வாய்ப்பு உரிமைகளை அந்த பெண்களுக்கு நீ முதல்ல கொடு. உனக்கு இணையான பொருள் ஈட்டும் அந்த அனுமதியை அந்த பெண்களுக்கு கொடு. உனக்கு இணையாக போட்டி போட, எல்லா விதத்திலும் போட்டி போட அந்த பெண்களுக்கான அனுமதியை கொடு. உனக்கு இணையாக அந்த பெண்கள் கடவுளை வழிபட அனுமதியை கொடு. உனக்கு இணையாக அதிகாரத்தில் அனுமதியை கொடு. மொத்தத்தில் அவங்களும் ஒரு ரத்தமும் சதையும் உள்ள ஒரு உயிர் அப்படிங்கிற முதல்ல புரிஞ்சுக்கடா. அதை விட்டுட்டு நீ அதை செய்யாம, அதுதான் நீ முதல்ல செஞ்சிருக்கணும். முதல்ல அந்த பெண்களுக்கு தேவை உனக்குண்டான சம உரிமை தான் அவங்களுக்கு தேவை. அவங்க ஆட்சி செய்யணும்னு கேட்கல, அவங்க அந்த சம உரிமையை கேட்குறாங்க. அதை தராத நீ, அதை தராத கொடுங்கோலன் நீ இந்தியாவில் ஆட்சி செய்வாங்க ஹிஜாப் பண்ணிக்கலாம். இதை போன்ற இந்த அரசு நிச்சயமாக அனுமதிக்க கூடாது. இவனெல்லாம் என்னைக்கோ ஜெயிலுக்கு கொண்டு வாய்ப்போட்டு தடைத்து சட்டை போட்டு இவனெல்லாம் உள்ள வச்சிருக்கணும். இவன் பெரிய தீய சக்தி. இவனை போல நிறையவே பிரிவினைவாதம் பேசி இந்த மக்களை உசுப்பேத்திட்டு இருக்காங்க. மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த இஸ்லாமிய பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டதில் ஒன்று, அவங்க ரொம்ப நீண்ட காலமாக கேட்டது முத்தலாக் இருந்து விடுதலை. ரொம்ப கொடுமையான ஒரு சட்டம் இது அவங்க வச்சிருந்தது. மிக எளிதாக 3 முறை தலாக் என்று சொல்லிட்டா அந்த பெண்களை எளிதாக விவாகரத்து பண்ணலாம். இவங்க விவாகரத்து வழக்கெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் காவல்துறைக்கு நீதிமன்றத்துக்கு வந்ததே கிடையாது. அரிதிலும் அரிதாக வரும். அவர்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. 3 தடவை தலாக் சொன்னால் போதும். ரொம்ப கொடுமையாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்வான், டெலிஃபோனில் செல்ஃபோனில் அந்த 3 முறை தலாக் சொல்லி விவாகரத்து பண்ணுவான். கடிதத்தின் மூலமாக எழுதி 3 முறை தலாக் என்று விவாகரத்து பண்ணுவான். அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப படு கஷ்டமாக இருந்தது. இதுலேருந்து விடுபட முடியாத மாதிரி. இன்னைக்கு சட்டத்தில் சரிக்கு சமமான உரிமை அவங்களுக்கு இருக்கு. முத்தலாக் என்று சொன்னால் காவல்துறையில் புகார் கொடுத்து அவனை கொண்டு போய் உள்ள வச்சு சரியான கவனிச்சிருவாங்க. இதை கொண்டு வந்தது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவான இந்த தடை சட்டத்தை, இந்த ஆதரவு சட்டத்தை கொண்டு வந்தது ஓவைசி போன்றவர்கள் இல்லை, பாரதிய ஜனதா தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. இஸ்லாமிய பெண்களின் விடிவு காலமான முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா. இன்னைக்கு அந்த இஸ்லாமிய பெண்கள் அனுபவிக்கும் சில உரிமைகளை கொண்டு வந்து பாரதிய ஜனதா. என்கிட்ட அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே போலவே அந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையான உரிமைகளை இந்த பாரதிய ஜனதா பெற்றுத்தர வேண்டும். குறிப்பாக வழிபாடும் தலங்கள், அந்த கடவுளுக்கு முன்னால் எல்லா பிறப்பும் ஒன்று தான். அங்கே கூட அந்த பெண்களை அனுமதிக்காமல் இவர்கள் வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதே போல தேவையற்ற விதமாக இப்படி பேசுவது, இப்படி ஒரு ஹிந்து பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், குவைத்தில், சவுதியில் பேசுவதாக நினைக்கவே முடியாது. சர்வசாதாரணம் பேசலாம். அதை விடுத்து இவனுடைய ஆழ்மன சிந்தனையை புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி 30-40 வருஷம் போகும்போது இவர்களுடைய குழந்தை பிறப்பு அதிகமாக இருக்கனால இங்கே இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகமாகிவிடும் என்ற இவனுடைய உள்மனது கருத்து இதில் வெளிவந்திருக்கு. நிச்சயமாக பொது சிவில் சட்டம் அல்லது அதற்கு பதிலாக அனைவருக்கும் ஒரே அளவு குழந்தைகள் என்ற சட்டத்தையாவது கொண்டு வாங்க. நன்றிகள்.